ஆமா, ஃபுல்லா ஃபாரின்ஸ் அங்கே அதிகமாக இருக்காங்க. ப்ரோஸ் இங்கே ஒரு ரெசார்ட்ல ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஹார்ட்டை தொடர்ந்து ரெசார்ட் உள்ள போகுதுங்க. வாங்க வர்க்கலா பீச் நைட் லைஃப் பார்க்க போகலாம். லெட்ஸ் கோ ஸ்டார்ட். ப்ரோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ப்ரோ. எஸ், பீச் நைட் லைஃப்ஸ். ஆளுக்கு தெரிஞ்சுறாங்கன்னா பீச்சில் போவோம். நைட் சாப்பிட்றது சொல்லி இந்த ஹோட்டல் தான் வந்துருக்கோம். உள்ளே போயிட்டு ஃபுட்டு அப்படின்னு ட்ரை பண்ணி சொல்கிறோம். அங்கே உள்ள போகலாம். ரோஸ்ட் மாதுளம் நூடுல்ஸ் வந்துட்டு, நெக்ஸ்ட்டு சிக்கன் ரைஸ் வந்துட்டு போனால் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. ஸ்டே டியூன். டப்புன்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதையுமே பார்க்க சொல்ல அப்படின்னு பிளேட் எடுத்து வச்சுக்கோ. நிறைய இருக்கு, அப்பயும் வந்துக்கிட்டே இருக்கு. இப்பதான் கேட்டோம்னா சூடாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் எடுத்து சாப்பிடும். சாப்பிடவே தெரிய மாட்டேங்குது. ஃபுட் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்ஸ். நல்லா இருக்கு. சாப்பிட்டதுக்கு பில்லை கட்டி கிளம்பிட்டோம். இந்த பீச் ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க நைட் லைஃப் பார்க்க போகலாம். ரோஸ் இப்போ நம்ம அடுத்த பீச் வந்திருக்கோம். இது பிளாக் சாண்ட் பீச். அவன் எங்கே போய் நைட் வியூ அப்படின்னு பார்ப்போம்ல. ரோஸ் நம்ம எங்கே போயிருக்கோம்னா வர்க்கலா கிளிப்ஸ்னு ஒரு ஏரியாக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். இங்கே ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்குங்க. நைட்டு இப்போ மணி கேட்டா 10 மணி ஆகிட்டு. இங்கே சாங்ஸ்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள போய் பார்ப்போம். ஆமா படிச்சுட்டு இருக்காங்கண்ணா. அப்புறம் டேட்டோ ஷாப்ஸ், ட்ரெஸ் கடை இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பீச் சைட்னால இந்த மாதிரி கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த டைமில் ஃபாரின்ஸ் கொஞ்சம் அதிகமாக ரோட் சைடு வரும்போது 2 ஃபாரின்ஸ் பார்த்தேன். பீச்சுக்குள்ளே போகலாம். காஸ்டியூம்ஸ் seafood. Clips. இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. கடை நைட்டு 10 மணிக்கு வரதுனால கூட்டம் ஓரளவு கம்மியாக இருக்குங்க. ஈவினிங் ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸ்ட்ரீட் பேக்கில் நாங்கள் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபால்ஸ்லாம் வராங்க. நாங்கள் ஓஷாக அதை போயிட்டு அவ்வளோ விளக்கு ஆமா பிளப் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்கண்ணா. ஆமா ஃபுல்லா ஃபாரின்ஸ் அங்கே அதிகமாக இருக்காங்க.
ஒரு கோயில் பக்கம் தான் போகிறோம். அங்கே வந்து தமிழ் பாட்டு பாடுறாங்க. பாருங்க, நான் வீட்டு வாசலில் வந்து விளக்குலாம் வச்சு போட்டு சாமி கும்பிட்றாங்க, தமிழ் பாட்டு பாடுறாங்க. பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வர்க்கலால சாமி பக்திக்கு தமிழ் பாட்டு. வீட்டில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது.